வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். இலங்கை மின்சார சபை இதுவரை முன்னெடுத்து வந்த மின் விநியோக நடவடிக்கைகள் இனிவரும் காலங்களில் இலங்கை மின் விநியோக தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கையின் மின்சக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு அமைய இலங்கை மின்சார சபை இதுவரை முன்னெடுத்து வந்த மின் விநியோக நடவடிக்கைகள் இனிவரும் காலங்களில் இலங்கை மின் விநியோக தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனமூடாக முன்னெடுக்கப்பட உள்ளது. 2024 ஆண்டின் 36ஆம் இலக்க மின்சார சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கு அமைவாகவே இந்த மாற்றம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அந்நிறுவனம் விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக சேவையின் வினைத்திறன், நம்பகத்தன்மை மற்றும் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றத்தின் ஒரு கட்டமாக இலங்கை மின்சார சபையின் பெயரில் இயங்கி வந்த உத்தியோகபூர்வ சட்டப்பூர்வ பக்கங்களும் தற்போது புதிய நிறுவனத்தின் பெயருக்கு மாற்றப்பட்டுள்ளன. நாட்டின் மின்சாரத்துறையில் மேற்கொள்ளப்படும் பரந்த அளவிலான மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முக்கிய அங்கமாக இந்த மாற்றம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் எரிபொருட்களின் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் எரிபொருட்களின் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 293 ரூபாவாக காணப்பட்ட 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 24 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 317 ரூபாவாகும். 340 ரூபாவாக நிலவிய ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 25 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 365 ரூபாவாகும். 281 ரூபாவாக காணப்பட்ட ஓட்டோ டீசல் லீட்டரின் விலை 22 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 303 ரூபாவாகும். 329 ரூபாவாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் 4 ஸ்டார் ஜூரோ 4 லீட்டர் ஒன்றின் விலை 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 353 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் 1 லிட்டர் விலை 13 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 195 ரூபாவாகும். அதே நேரம் லங்கா ஐஓசி நிறுவனமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் மேற்கொண்ட விலை திருத்தத்திற்கு சமாந்தரமாக தமது விலைகளில் திருத்தத்தை மேற்கொண்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளின் வான்பரப்பு படிப்படியாக திறக்கப்படும் நிலையில் இன்று 7 விசேட விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளின் வான்பரப்பு படிப்படியாக திறக்கப்பட்டு வருவதைத் தொடர்ந்து இலங்கையிலிருந்து இன்று 7 விமான சேவைகள் இயக்கப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அதன் பணிப்பாளர் நாயகம் தமிந்தர் அபுக்வல, ஓமான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் போன்ற நாடுகள் தமது வான்பரப்பை கணிசமான அளவு திறந்துள்ளதால் விமான சேவைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கமைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இன்று ரியாத் மற்றும் துபாய் ஆகிய நகரங்களுக்கு 2 விமானங்களை இயக்குகின்றது. அத்துடன் ஃபிட்ஸ் ஏர் மற்றும் எட்ஹாட் நிறுவனங்கள் தலா 1 விமானத்தையும், ஜலாம் ஏர் மற்றும் ஃப்ளைட் துபாய் ஆகிய நிறுவனங்கள் ஏற்கனவே தமது சேவைகளையும் முன்னெடுத்துள்ளன. கட்டார் ஏர்வேஸ் 1 விமானத்தை இயக்க உள்ளதுடன் எமிரேட்ஸ் நிறுவனம் இன்று ஒரு சேவையை முன்னெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிராந்தியத்தில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியிலும் விரைவில் வழமைக்கு திரும்ப முடியும் என நிறுவனங்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளன. இலங்கையில் அடுத்த 1.5 மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக பிரதியமைச்சர் ஆர்.எம். ஜாவர்தன தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் இலங்கையில் அடுத்த 1.5 மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஆர்.எம். ஜாவர்தன தெரிவித்துள்ளார்.
அரிசி, கோதுமை மா, சீனி மற்றும் பருப்பு வகைகள் தற்போது போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் விநியோக கட்டமைப்பில் இதுவரை எவ்வித தடைகளும் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் சர்வதேச ரீதியில் நிலவும் பதற்றமான சூழலால் கப்பல் போக்குவரத்து ஒரு சில நாட்கள் தாமதமாக கூடும் என ஜனாதிபதி அண்மையில் எச்சரித்திருந்ததை சுட்டிக்காட்டிய பிரதியமைச்சர், தற்போதைக்கு தட்டுப்பாடு நிலவ வாய்ப்பில்லை எனவும், போர் நீண்டகாலம் தொடர்ந்தால் மட்டுமே அதன் பாதிப்புகள் குறித்து கூற முடியும் எனவும் தெரிவித்தார். இதேவேளை சர்வதேச கப்பல் கட்டண அதிகரிப்பு மற்றும் ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி காரணமாக சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் 5 முதல் 10 வீதம் வரை அதிகரித்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெறவுள்ள சர்வதேச மகளிர் தின விழாவில் முதன்மை உரையாற்ற உள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மணிலாவில் உள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெறவுள்ள சர்வதேச மகளிர் தின விழாவில் முதன்மை உரையாற்ற உள்ளார். தனது இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களுடன் அவர் உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளார். இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்களில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தைகளில் அவதானம் செலுத்தப்பட உள்ளது. கடந்த மார்ச் 8ஆம் தேதி பிலிப்பைன்ஸ் நோக்கி பயணமான பிரதமர் தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு நாளை நாடு திரும்ப உள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல புலமைப்பரிசில் கொடுப்பனவுகள் இன்று முதல் மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளன. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல புலமைப்பரிசில் கொடுப்பனவு 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான கொடுப்பனவுகள் இன்று முதல் மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளன. இதுவரை 7,500 ரூபாவாக வழங்கப்பட்டு வந்த இக்கொடுப்பனவு 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய 10,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதாக வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய தகுதியுள்ள மாணவர்களுக்கான ஜனவரி மாதத்திற்குரிய 10,000 ரூபாய் கொடுப்பனவு இன்று முதல் அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளது. முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு விதிக்கப்பட்டுள்ள சிறை தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை இன்று இடம்பெற உள்ளது. முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு விதிக்கப்பட்டுள்ள சிறை தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை இன்று உயர் நீதிமன்றத்தில் மீண்டும் இடம்பெற உள்ளது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 நீதியரசர்களை கொண்ட அமர்வு முன்னிலையில் நேற்றைய தினம் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது நளின் பெர்னாண்டோ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தனது சமர்ப்பணங்களை முன்வைத்தார். அலி சப்ரியின் மேலதிக சமர்ப்பணங்களை தொடர்ந்து மஹிந்தானந்த அழுத்கமகே சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா தலைமையிலான சட்டத்தரணிகள் குழுவினர் இன்று தமது வாதங்களை முன்வைக்க உள்ளனர். நேற்று இடம்பெற இருந்த இந்த விசாரணைகள் இன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 630 போதை மாத்திரைகளும் 5 கிராம் 400 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் சந்தேக நபர்களிடமிருந்து மீட்கப்பட்டன. கைதான ஆண் மற்றும் பெண் சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் தேசிய வலைப்பின்னல் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பழக்கத்தை தடுக்கும் தேசிய வலைப்பின்னல் உருவாக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்ததன்படி நாட்டின் அனைத்து கிராம நிர்வாக பிரிவுகளிலும் 14,019 பொது பாதுகாப்பு குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதன் நோக்கம் சமூக அடிப்படையிலான வலுவான அமைப்பை உருவாக்கி போதைப்பொருள் வலைப்பின்னல்களை பலவீனப்படுத்துவதாகும். அத்துடன் கல்வித்துறை ஒவ்வொரு பள்ளி மற்றும் கல்வி அலுவலகத்திலும் போதைப்பொருள் தடுப்பு குழுக்களை அமைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 1300க்கும் மேற்பட்ட அரசு சாரா அமைப்புகளும் தங்களது நிறுவனங்களில் இதே வகை குழுக்களை உருவாக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மத தலைவர்கள் மற்றும் கிராம மட்ட தரப்பில் செயற்படும் அமைப்புகளும் இந்த முயற்சியை ஆதரிக்க எதிர்பார்க்கப்படுகின்றனர். அமைச்சர் விஜயபால அரசு இதற்கு முன்பு போதைப்பொருள் பழக்கக்காரர்களை சிறையில் வைப்பதை முன்னுரிமையாக வைத்திருந்தது. ஆனால் தற்போது சமூக மீள் இணைப்பு நடவடிக்கையில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். தற்போது சிறைகளில் 37,000க்கும் மேற்பட்ட கைதிகள் தங்கியுள்ள நிலையில் அவர்களில் சுமார் 70% போதைப்பொருள் பழக்கக்காரர்கள் என்பதால் சிறைச்சாலைகள் மிகப்பெரிய அடக்குமுறையுடன் உள்ளன. இதனை தவிர்க்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் மீள் இணைப்பு மையங்கள் நிறுவ திட்டமிடப்பட்டு இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் 250 ஆலோசகர்களை பயிற்சி அளித்து பழக்கக்காரர்களை மதிப்பீடு செய்து சரியான மீள் இணைப்பு முறைகளை பரிந்துரைக்க செய்துள்ளது. பழக்கத்தின் தீவிரத்தன்மைக்கு ஏற்ப குறுகிய கால சிகிச்சை, நீண்டகால சிகிச்சை, நிறுவனம் அடிப்படையிலான சமூக மீள் இணைப்பு, வீட்டில் இருந்து அல்லது மருத்துவமனைகளில் மருத்துவ சிகிச்சை போன்ற முறைகள் பயன்படுத்தப்படலாம். மத்திய வங்கி ஆளுநர் பி நந்தலால் வீரசிங்க இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை கையாளும் அனுபவத்தை வெளிப்படுத்தினார். இலங்கையின் மத்திய வங்கி ஆளுநர் பி நந்தலால் வீரசிங்க ஆசியா 2050 மாநாட்டில் கலந்து கொண்டு இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை கையாளும் அனுபவத்தை வெளிப்படுத்தினார். அவர் முக்கிய பொருளாதார மற்றும் நிதி நிலைத்தன்மையை மீட்டெடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பற்றி விளக்கினார். இந்த மாநாட்டில் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா, தாய்லாந்து நிதி அமைச்சர் அக்னிடி நிதியன்ராஸ், மலேசிய நிதியமைச்சர் அமீர் ஹம்சா அஜிஹான் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கினர். கொழும்பு ஸ்ரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழக வேந்தர் எத்தேபானே தம்மாலங்கார தேரர் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார். கொழும்பு கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமக்ரி தர்ம மகாசங்க சபையின் மகாநாயக்கர் ஸ்ரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழக வேந்தர் வன்னிப்பெட்டிய ருக்மலி ஸ்ரீ தர்ம விஜயாலோக மகா விகாராதிபதி எத்தேபானே தம்மாலங்கார தேரர் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி தேரருடன் சிறு உரையாடலை மேற்கொண்டார். இதன்போது தேரர் அரசாங்க நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுக்க ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினார். யாழ்ப்பாணம் நைனாதேவில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் பூசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நைனாதேவில் இரு பூசாரிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறு வாழ்வெட்டில் முடிந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை இடம்பெற்ற சம்பவத்தில் கண்டியைச் சேர்ந்த எம் கிருஷ்ணகுமார் என்பவர் உயிரிழந்தார். நைனாதேவில் உள்ள ஆலயங்களில் கண்டி மற்றும் நுவர்லியா பகுதியைச் சேர்ந்த 2 பூசகர்கள் பணியாற்றி வருகின்றனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாட்டில் நுவர்லியாவை சேர்ந்த பூசகரின் கத்திக்குத்துக்கு இலக்காகி கண்டியை சேர்ந்த பூசகர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மகளிர் மாநாட்டின் மூலம்
மீண்டும் ஒருமுறை பலத்தை நிரூபித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பகல் கனவில் இருந்து மீண்டு வந்து ஆட்சியை தன்னிடம் வழங்குமாறு கோருகின்றார் எனவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மகளிர் மாநாட்டின் மூலம் மீண்டும் ஒருமுறை பலத்தை நிரூபித்துள்ளதாகவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். மகளிர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் அளவிலே பெண்கள் மகாநாடு பிடி சிறிசேன மைதானத்திலே கொழும்பிலே நடைபெற்றது. மீண்டும் ஒரு முறை மக்கள் எம்பக்கம்தான் இருக்கின்றார்கள் என்ற பலத்தை ஒரு முறை நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியிலே நிரூபித்திருக்கின்றோம். அரசாங்கத்திற்கான ஆதரவு வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையின் அனைத்து பிரதேசங்களிலும் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. எதிர்கட்சிகளின் போலியான பிரசாரங்களை இந்த மகாநாடு தகர்த்தெறிந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை சஜித் பிரேமதாசா கனவில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றார் போல் இருக்கின்றது. பகல் கனவு. உங்களுக்கு இந்த பிரச்சனையை கையாள முடியாவிட்டால் எங்களிடம் ஆட்சியை தாருங்கள், நாங்கள் சாதித்து காட்டுகிறோம் என்று. அவர்கள் 30 வருடமாக சாதித்தது மக்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்களால் இயலாத காரியம் ஒன்றை செய்ய முடியும் என்று மக்களை நம்ப வைக்க முயற்சி செய்கின்றார்கள். நிச்சயமாக அது கனவிலும் நடக்காது அவர்களுக்கு. அவர்கள் இவ்வாறு கூச்சல் இட்டுக்கொண்டே தங்களுடைய அரசியல் வாழ்வை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர்களுக்கு இருக்கின்றது. வருகின்ற 12ஆம் தேதி அமைச்சர் லால்காந்த் அவர்கள் வவுனியாவுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார். அதே போல வருகின்ற 11ஆம் தேதி புதன்கிழமை பிரதி கல்வி அமைச்சர் வவுனியா மாவட்டத்துக்கு விஜயம் செய்து நேரடியாக இந்த பாடசாலைகளை சென்று தரிசிக்க இருக்கின்றார். நேரடியாக எங்கள் பகுதியிலே இருக்கின்ற குறைகளை பிரச்சனைகளை அவர்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கின்றன. இவ்வாறு எதிர்வரும் காலங்களிலும் ஒவ்வொரு துறைசார் அமைச்சர்களை நிச்சயமாக அழைத்து வந்து எமது பிரதேசம், குறிப்பாக இந்த வவுனியா முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மக்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை நிச்சயமாக எங்களது அரசாங்கத்தில் பெற்றுக் கொடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. பெருந்தோட்ட அமைச்சின் செயலாளராக குணதாச சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் புதிய செயலாளராக குணதாச சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் கையளித்தார். இலங்கை நிர்வாக சபையின் விசேட அதிகாரியான குணதாச சமரசிங்க இந்த பதவிக்கு நியமிக்கப்படும் போது கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளராக பணியாற்றியுள்ளார். போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என ஈரானிய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் தொடுக்கும் வரை போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயி தெரிவித்துள்ளார். 11வது நாளாக ஈரான் மீது அமெரிக்க, இஸ்ரேல் தாக்குதல் தொடர்கிறது. நாங்கள் இந்த போரை ஆரம்பிக்கவில்லை. பாதுகாப்பை தவிர வேறு எதை பற்றியும் பேச முடியாது. தற்போதைய நிலையில் ஈரான் தன்னைத்தானே பாதுகாக்கும் செயற்பாட்டில் உள்ளது. பிராந்திய பதற்ற நிலை எல்லை கடந்த சூழலில் அசர்பைஜான், துருக்கி அல்லது சைப்ரஸ் மீது ஆளில்லா விமானம் அல்லது ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளது. நாங்கள் எந்த நாட்டின் மீதும் இராணுவ ஆக்கிரமிப்பை பிராந்தியத்தில் ஏற்படுத்தவில்லை. எங்கள் தரப்பில் இருந்து ஈரானுக்கு உள்ளேயோ அல்லது எங்கள் இராணுவ கட்டமைப்பில் இருந்தோ எவ்விதமான தாக்குதலும் மேற்கொள்ளப்படவில்லை. அசர்பைஜானின் குற்றச்சாட்டை ஈரான் மறுக்கிறது. அசர்பைஜான் ஈரானின் ஆளில்லா விமானங்கள் நக்சிவன் பகுதியில் உள்ள விமான நிலைய முனையத்தையும் பாடசாலை கட்டடத்தையும் பல பொதுமக்களையும் தாக்கியதாக குற்றம் சாட்டுகிறது என ஈரானிய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இஸ்ரேலை இலக்கு வைத்து கடந்த ஒரு மணித்தியாலத்திற்குள் புதிய அலை ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் முன்னெடுத்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் தற்போது இந்த தாக்குதல்கள் முடிவிற்கு வந்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் இஸ்ரேலின் 3 இடங்களில் விழுந்துள்ளன. இதனால் கட்டார் அரசாங்கம் தனது நாட்டு மக்களுக்கு அவசர பாதுகாப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த நிலையில் மசகு எண்ணெய் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலை அகற்ற மசகு எண்ணெய் விலை உயர்வு மிகச்சொறியது. இதன் மூலம் அணு ஆயுத அச்சுறுத்தல் முடிவிற்கு வந்தது. இந்த குறுகிய கால எண்ணெய் விலை உலகின் அமைதி பாதுகாப்பிற்கு செலுத்தும் மிகச்சிறிய விலையாகும். இந்தியா சந்தித்து வரும் அழுத்தத்தை குறைக்கவே ரஷ்யாவிடம் இருந்து மசகு எண்ணெய் வாங்குவதற்கு விலக்களித்தேன்.
என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.